ரொம்ப நல்ல பெரிய கோவிலாக ஆக்கி ரொம்ப அழகாக காலத்துக்கு ஏற்றபடி துவஜஸ்தம்பங்கள்லாம் வச்சு நல்லா பண்ணிருக்கேன். இந்த பஜனை மடம் சின்னதாக இருந்தது. மடம் சின்னதே தவிர பஜனை பெருசு. இந்தூரில் பஜனை பெருசு, ரொம்ப பிடிக்கும். இந்தூர் பஜனை இப்படி ஒரு பஜனை பண்ணுவா. ராசலீல அபிநயம் பண்ணுவா. இந்த சுப்பிரமணிய அப்புறம் சுப்பிரமணிய சாஸ்திரிகள், அப்புறம் துளசிராம், ரங்கநாதையர் எல்லாரும் இருந்தா இல்லையா, அத்தனை பேரும் அழகா அபிநயம் பண்ணுவா. அப்படி ஒரு அருமையா, அப்படி ரொம்ப பக்தி. மேலும் பக்தியிலையும் விஷ்ணு பக்தி துர்லபம், எல்லாருக்கும் பிடிவாதம். விஷ்ணு பக்தியில ஆமா வைஷ்ணவம், ராம பக்தி, கிருஷ்ண பக்தி. அதனால எனக்கு ரொம்ப பிரியப்பட்டவாள்லாம் நிறைய இருந்தா. எல்லாரும் அப்படி ஒரு பிரேமையோட இருப்பான். எந்தவனாலும் சப்தாங்க. அதனாலதான் இந்த குமார மங்கலம் அப்படின்னாலேயே எனக்கு ஒரு தனிய அபிமானம். ஊருக்கு வரணுமே அப்படின்னு வந்து கூப்பிட்டேன். வேஷாவரையன் சொந்த ஊராச்சு. அது பாருங்கோ, அவர் கூட்டு 2 வருஷம் இருக்கு. நான் எவ்வளவு மக்கா இருந்தா இப்போ வந்து ரொம்ப சீக்கிரமே பூர்த்தியாகி ரொம்ப கிராண்டா பெரிய சத்சங்கம் நானே பஜனைதான் முக்கியம். அதனால இங்கே பெரிய சத்சங்கம் ஒரு நாளைக்கு நடத்தி ஓப்பனிங் கும்பாபிஷேகம் மாதிரி அழகா பண்ணுவோம். கிராமத்துக்கே க்ஷேமம். பேர் இங்கே கிராமத்தில் இருக்காளே அதுவே பெரிய பாக்கியம். அவாவா எங்கேயாவது போக வேண்டும், அமெரிக்கா லண்டன் வரையிலும் போக வேண்டும். போனதுனால தப்பு இல்லை. இருந்தாலும் இது நம்ம கிராமம் அப்படிங்கிற மட்டிலும் மறந்துவிடவே கூடாது. இந்த கிராமத்தில் ஒரு கால் வச்சுண்டு தான் அப்படி குழந்தைகள்லாம் இந்த தூணை பிடிச்சுண்டே சுற்றுறதோ அதுக்கு பலம் தூணை பிடிச்சுண்டு. அது மாதிரி நான் எந்தெந்த ஊருக்கு போனாலும் நம்ம கிராமத்தை பிடிச்சுண்டே எங்கே வேணாலும் போய் சம்பாதிச்சா வாழ்க்கையில் முன்னேற வேண்டியதான். இதெல்லாம் ஆட்சேபணம் இல்லை. இருந்தாலும் கிராமத்தை மறந்துடக்கூடாது. பெரியவாள்லாம் இருந்த கிராமம், அந்த ஒரு அபிமானத்தான தான் இன்னைக்கு எல்லாரும் இங்கே வந்திருக்கிறீங்க. தூபலமாக இருந்தது, எனக்கு சந்தோஷமா. இதே போல நித்தியோத்சவமாக நடந்துட்டே அதனால கிட்டக்க தான் இருக்கு. அடிக்கடி வரணும். ரொம்ப கிட்டக்க அடிக்கடி. ராதே கிருஷ்ணா.